அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் அக்ஷய திருதியை 20/4/2026 ஒரு வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான மிக சிறந்த நாள். இந்த நாளில் நாம் தங்கம் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, வெள்ளி பொருட்கள் வாங்குவது, பித்தளை, செம்பு இப்படிப்பட்ட பொருட்களை நாம் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. இன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய 5 வெள்ளை நிற பொருட்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் உப்பும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் உப்பு வாங்கியிருந்தீங்களோ அந்த உப்பை பயன்படுத்தி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இது ஒரு கடைசி வாய்ப்பு. இது பதிவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக, மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இது நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்பொருள் சேர்க்கைக்கு. எனக்கும் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அக்ஷய திருதியையில் அப்படின்னு ஆசைதாங்க. ஆனால் எங்கள் வீட்டோட பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த அக்ஷய திருதியை அன்று ஆரம்பிங்க. குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செய்யலாம். வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சால் போதும். ஆண்களோ பெண்களோ சுத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை செய்யுங்க. தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் நீங்கள் அமாவாசையில் கூட இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம். நிறைய பேருக்கு எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் தங்கம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட சேரவே சேராது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கமும் அவர்களை விட்டு அடமானத்திலேயோ அல்லது விற்கக்கூடிய நிலைமைக்கோ கூட போயிருக்கும். அவர்கள் செய்த சில தவறுகளால் கூட இது நடந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இப்படிப்பட்ட தோஷம் நீங்குவதற்கு நம்முடைய சேனலில் பல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. வெள்ளியை வைத்து நாம் எப்படி தங்கத்தை ஈர்ப்பது அப்படின்னும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைய தினம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, சாகம்பரி தேவி இவங்கெல்லாம் அவதரித்த மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் கூட மேலும் மேலும் பெருகும். அப்படிங்கிறதால தான் தான தர்ம காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் தானமே செய்யாவிட்டால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு 2-3 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தா கூட அது அவ்வளவு புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த உப்பு ஜாடி, நான் இன்னைக்கு உப்பு வாங்கலை அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஒரு உப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இதை நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடியதை செய்தாலே போதுமானது. ஏன்னா நான் எப்பொழுதுமே நம்ம சேனலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லியிருப்பேன், சமையல் அறையில் நீங்கள் அசைவம்லாம் சமைக்கும் பட்சத்தில் அதற்கும் இந்த உப்பை தான் பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த உப்பு ஜாடியில் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வைக்காதீங்க. உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஒரு தனி உப்பு ஜாடி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த உப்பு ஜாடியில் நீங்கள் வைக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு மஞ்சள் நிற துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் போன வருஷமும் சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியது இது. ஒரு மஞ்சள் நிற துணி. மஞ்சள் அப்படின்னாலே குரு பகவானுக்கு உரிய ஒரு நிறம். குரு பகவானுக்கு உரிய எண் 3. அதனால தான் அக்ஷய திருதியையில் நம்ம அவருக்கு உரிய உலோகமான தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு குரு பகவானை நன்றாக மனதில் பிரார்த்தனை செய்து தங்கம் உங்களிடம் சேரணும். புதுசாகவும் தங்கம் வாங்கணும், அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் வீடு சேரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யுங்க. மஞ்சள் நிற துணி தான் வேணும். வெள்ளை நிற துணி இருக்கும் பட்சத்தில் அதை மஞ்சள் நீரில் ஊற வைத்து அதற்கப்புறம் நீங்கள் இதை நிழலில் உலர்த்திடுங்க. இரவு நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? ஸோ இந்த மஞ்சள் நிற துணியில் நம்ம முதல்ல வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பண ஈர்ப்பையும் செய்யும், அதே போல் தன ஈர்ப்பையும் செய்யும். ரெண்டுமே நமக்கு வரும். இதில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நீங்கள் வெந்தயம் வச்சிங்கனாலே போதும். இதோடு நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாணயம், 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் இதில் வச்சிடுங்க. வச்சுட்டு இதனோடு நாம் வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருள். வெள்ளி நாணயம் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வைங்க. ஜஸ்ட்டு உங்கள் கொலுசில் ஒரு சலங்கை விழுந்திருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வைக்கலாம். சரிங்களா?
ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வைக்கலாம். ஜஸ்ட்டு உங்ககிட்ட செயின் இருக்குது, இல்லை நீங்கள் பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் வைக்கலாம். இல்லை ஏதாவது உடைந்த பொருட்கள் வெள்ளி ஒரு பீஸ் உங்ககிட்ட இருக்குதுனாலும் நீங்கள் இதை வைக்கலாம். இல்லைங்க வெள்ளிலாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வெந்தயம், இந்த ₹1 நாணயமோ அதில் ₹2 நாணயமோ இதை மட்டுமே நீங்கள் நன்றாக மடித்து இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க. மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படமோ சிலையோ அந்த பாதத்தில் நீங்கள் வச்சு நல்லபடியாக வேண்டிக்கோங்க. இந்த அக்ஷய திருதியையில் நான் இதை வைக்கிறேன், அடுத்த அக்ஷய திருதியையில் நான் இந்த மூட்டைக்கு பதில் தங்கமோ வெள்ளியோ உங்கள் பாதத்தில் நான் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. சரிங்களா? இதை மூட்டை மாதிரி கட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக, மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 9 முறையோ 27 முறையோ 54 முறையோ அல்லது 108 முறையோ கூட நீங்கள் இதை தாராளமாக உச்சரிக்கலாம். இப்போ இதை நம்ம மூட்டை மாதிரி கட்டிடலாம். ஸோ நீங்கள் இந்த முடிச்ச உப்புக்குள்ளரை இப்படி வச்சுட்டு இதை நீங்கள் மூடி வச்சிடலாங்க. இது பர்மனெண்ட்டாக உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும். மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் அந்த பழைய இது இருக்குது இல்லையா வெந்தயம், அதை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சுட்டு புதுசாக நீங்கள் வைக்கலாம். நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாளில் நீங்கள் எடுத்து மாற்றிட்டு திரும்பவும் அதிலே வச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஜை அறையில் இந்த உப்பு ஜாடி வச்சாலும் சரி, அல்லது உங்களுடைய சமையல் அறையில் இந்த உப்பு ஜாடி இருந்தாலும் சரி, இதற்கு கீழே ஒரு ஆசனம், அதாவது ஒரு இருக்கை, மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம ஒரு ஆசனத்தை ரெடி பண்ணுறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு தட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு கிடையாது, மரத்தட்டோ அல்லது செராமிக் தட்டோ வச்சு அதில் ரூபாய் நோட்டுகளோ அல்லது சில்லறை நாணயங்களோ ஏதோ கொஞ்சம் அதை வச்சு அதற்கு மேலே தான் இதை நீங்கள் எப்பொழுதுமே இந்த உப்பு ஜாடியை வைக்கிறோம். அப்படி வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பணமானது நம்மிடம் தங்கும். நம்ம செலவு செஞ்சாலும் அதை சந்தோஷமாக செலவு செய்யும்பொழுது மறுபடியும் நம்மிடம் சேரும். எந்த இடத்துல மகாலட்சுமி தாயை நன்றாக உபசரிக்கிறார்களோ பராமரிக்கிறார்களோ அந்த இடத்துல அவங்க நித்தியமாக வாசம் செய்வாங்க. ஸோ அதே போல் நம்மளும் இந்த உப்பு இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக பராமரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்குவாங்க. உப்பு எடுக்கும் பொழுது கொட்டும் பொழுது கீழே எதுவும் சிந்தாமல் செதறாமல் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாத்திரம் எப்பொழுதும் காலியாகாமல் எப்பொழுதும் நிறைவானதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன செஞ்சும் எனக்கு நகை சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் ஆரம்பிங்க. இன்கேஸ் நான் இன்றைக்கி இதை விட்டுட்டேங்க, இந்த பதிவை நான் லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களிலும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.